அவங்க வீடு எப்படி இருக்குன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா மரம் செடி கொடிக்கு நடுவில் தான் இருக்கும். எங்கள் வீடு வந்துட்டு செவுரு வந்து மண்ணால் இருக்கும். அதுக்கு அந்த கூரை இருக்கும். மழை பெஞ்சா நிறைய ஒழுகும். அடிக்கடி பாம்பு பலிலாம் கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போவாங்க. இதுதான் என்னோட வாழ்க்கை. ஆனால் எங்கள் வீட்டுக்கு கரண்ட்டே இருந்ததில்லை, எங்கள் வீட்டுக்கு தண்ணி சர்வீஸ் இருந்ததில்லை. ஆனால் எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும். ஏன் எனக்கு பிடிக்கும்னா பீப்புள் ஜஸ்ட் ரெகக்னைஸ்ட் மீ பிகாஸ் ஐம் குட் அட் அகடமிக்ஸ். ஸோ அதனால் நான் ரொம்ப நல்லா படிப்பேன். என்னவாக இருந்தாலும் நைட்டு இவங்க சொன்ன மாதிரி தான் புக்கு கூட தான் இருப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னா, இப்போ நான் வர்ணிச்சல இந்த வீட்டையும் வந்து எங்ககிட்டேருந்து பிடிக்கிட்டாங்க. ஏன்னா நாங்கள் 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்க. எங்கள் அம்மா அப்பா வந்து படிக்கலை, அவங்க ஏழை. எங்ககிட்டேருந்து பிடிக்கிட்டாங்க. எங்களுக்கு வீடே இல்லை. எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு கனவு மட்டும்தான். எங்கள் அம்மா அப்பா வந்து நிம்மதியாக தூங்க வந்து 4 ரூஃப் இருக்க மாதிரி ஒரு வீடு வேணுன்றது தான் என் லட்சியமாக இருந்துச்சு. நான் ரொம்ப பெரிய வீடு கட்டிட்டேன். நான் சொன்னேன்ல எங்ககிட்ட இருந்தே ஒரு வீடை பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னேன்ல. 10 வருஷம் ஆச்சு. அந்த 10 வருஷம் கழிச்சு எனக்கு அகரம் கொடுத்த கல்வியால் திரும்ப என் வீட்டை நான் மீட்டெடுத்தேன். ஆனால் எல்லாமே நான் லீகலாக பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் வீடே இல்லாமல் இருந்தோம். ஆனால் இப்போ எங்கள் அம்மா வந்து 2 வீட்டுக்கு சொந்தக்காரங்க. அதை நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன்.